வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நேற்றுக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்துருந்த லெவல் பேங்க் நிஃப்டி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல. ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம்ல இருந்து கரெக்டாக ஷார்ட் ரேஞ்சோட டாப் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 380 டு 180. நல்ல ஒரு அருமையான மூமெண்ட். கீழே நம்ம ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம்ல ஒன்று கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துட்டு அந்த பாட்டமில் சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் எஸ்டர்டே லோ, அப்புறம் ஓப்பன், அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதுக்கு மேலேயெல்லாம் சஸ்டெயின் ஆகி ஷார்ட் ரேஞ்சோட டாப் வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 382 51 180 இந்த 700 800 உங்களுக்கு மூமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு மூமெண்டம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். கீழே ஸ்டடி லோவை கட் பண்ணவங்க ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா அகெயின் மேலே தான் போக போகிறாங்க அப்படின்றது. ஸோ நிஃப்டிலையுமே நியர்பை அந்த லெவல் தான். 24,900 புட், அப்புறம் 25,000 கால் அப்படின்ற டேபிள் இருந்தது. ஸோ அதனோட மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா 24,950 அப்படின்றப்ப அங்கே தான் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப எஸ்டர்டே லோவை கட் பண்ணி ஓப்பனுக்கு மேலே நின்றவுடனே அந்த மிட் பாயிண்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ நேற்று 51,000 ஸ்ட்ராடல் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50,500 புட் அண்ட் 51,000 கால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 50,500 புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 64. ஸோ ஓவராலாக உங்களுக்கு 51,000 அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல 50,500 புட்டு கொடுத்துருக்காங்க. 50,800 கால், 50,700 கால், 51,500 கால். அப்போ 51,000 டு 51,500 இல்லை 50,500 டு 51,500 அப்படி எடுத்துக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் உங்களுக்கு 51,000க்கு மேலே இருக்கா இல்லை 51,000க்கு கீழே இருக்கா அப்படின்றது தான் விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 50,500 டு 51,500ன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 51,500, 50,500 புட்டு, 51,500 கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனோட மிட் பாயிண்ட் வந்து 51,000. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து 51,000க்கு மேலே இருக்கா 51,000க்கு கீழே இருக்கான்றதான் சான்ஸ். ஸோ இந்த இடத்துல 50,700 கால் அப்படின்றது ஒரு ஐடிஎம். அந்த ஐடிஎம் இருக்கிறனால இந்த ஐடிஎம்மோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக. அப்போ 51,200 இன்னைக்கோட ஹை. ஓகேங்களா? இன்னைக்கோட ஹை தான் நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறது இன்னும் 51,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இங்கே 50,600 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம அந்த மேலே இருக்கிற காலன் புட்டோட ஆடர் ப்ரீமியத்தை எடுத்துக்கலாம். 290 + 64ன்றப்ப 51,354. அடுத்து 51,290. இந்த 290ன்னு உங்களுக்கு வச்சுருந்தேன்னா இந்த இடத்துல வந்து 51,000 காலோடைய க்ளோஸ் வந்து 290. இதோட ஆர்டர் ப்ரீமியம் 354 அப்படின்றப்ப இந்த இடத்துல 50,500க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் வந்து 50,436. வைட் ரேஞ்சுன்றப்ப அதில் 384 கழிச்சிட்டோம்னா 50,146. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கான ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐடிஎம் காலும் இருக்குது. ஸோ நாளைக்கு டேபிள் வந்து இதை எப்படி நாளைக்கு காலையில் செட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது, நாளைக்கு டேபிள் கொஞ்சம் மாறியும் இருக்கலாம். ஸோ நிஃப்டியில் வந்து
நிஃப்டியில் நம்ம கொடுத்துருந்த லெவலுக்கு நியர்பை மார்க்கெட் கீழே வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ நாளைக்கு இந்த ஒயிட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்சோட டாப்புக்கு போவாங்களா அப்படின்றத பார்க்கணும். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 24,900 கால், 24,800 புட், 25,000 கால் அண்ட் 24,900 புட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 24,800 டு 25,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் ஸ்ட்ராடல் வந்து 24,900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கிளே எடுத்துக்கலாம். இப்போ 24,900 காலுடைய க்ளோஸ் வந்து 128 அப்படின்னா 25,028 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். 25,028 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். ஸோ 24,800 புட்லேருந்து க்ளோஸ், 24,800 புட்டோட க்ளோஸ் வந்து 60 ரூபா அப்படின்னா 24,740 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ ஒயிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 128 + 60 அப்போ 188. அப்போ 25,088 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. அப்போ 24,612 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இதுதான் நாளைக்கான லெவல்ஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த மோஸ்ட்லி இந்த 25,088க்கு மேலே நின்னாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கிள் வந்து பிரேக் ஆயிரும். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் இந்த ரேஞ்சுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா 51,354க்கு மேலே நின்ட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கிளோட எட்ஜ் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா என்னென்னு பார்த்துக்குங்க. இம்ப்ளைடு வால்டிலிட்டி முக்கியமாக பார்த்துக்குங்க. இன்னைக்கு க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு ஓப்பனிங்கில் எப்படி இருக்குது, அதர்வைஸ் அந்த ஓப்பனுக்கு மேலே அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை தக்க வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அவங்க சைடு ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புட் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் இம்ப்ளைடு வால்டிலிட்டின்னு எடுத்திங்கன்னா கால் சைடு 14, புட் சைடு 14 ஈவனாக தான் இருக்காங்க. ஸோ 51,000 சப்போஸ் நாளைக்கு காலில் ஓப்பனுக்கு கீழே இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹை, இது மூணுக்கும், அதாவது ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே ஹை, இது மூணுத்துக்கும் நியர்பையே மாட்டிடுச்சு அப்படின்னா சைட்வேஸில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பிரேக் அவுட் இருக்கணும். அந்த பிரேக் அவுட் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஒன் சைடாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இடையில ஒரு 2 செஷன் முடிஞ்சிருக்கு. இடையில ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 2 செஷனை உங்களுக்கு இடையில உள்ள டைமில் எடுத்துகிட்டு அப்புறமா உங்களை மற்றவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணி செஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 7904877610 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.